வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் அனைவரும் அதிமுகவுக்கு அதிரடி வருகையா? இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அதிமுகவின் தலைமை தற்பொழுது எடப்பாடி கையில் இருக்குது. ஸோ எடப்பாடியை நோக்கி எல்லோரும் வராங்க. ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்லாம் வந்துட்டாங்க. அப்போ எடப்பாடி சார்ந்து ஓபிஎஸ் வந்துடுவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் வராங்கன்னா அதில் ஒரு விஷயங்கள் இருக்குங்க, சும்மா வர மாட்டாங்க. ஓகேங்களா? இவ்வளோ நாள் ஓபிஎஸோடு நின்றுட்டு இந்த திடீர்னு வந்து மாறுறாங்கன்னா கொஞ்சம் விஷயம் இருக்குது. ஏன்னா வந்து ஓபிஎஸ் எப்படி அதிமுகவின் தலைமைக்குள்ளே வந்துடுவார். ஆனாலும் கூட அதற்கு முன்னாடி வந்து உள்ளே போய் நமக்கான வேலையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்கங்க மாற்றணும். ஓகேங்களா? நமக்கான ஆள் உள்ளே இருந்தால் தான் நம்ம வந்து வெளியே இருந்து உள்ளே போக முடியும், எங்கேயா இருந்தாலும் சரி. அந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நம்மளுடைய ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் ஒரு சிலர்லாம் இப்பொழுது அதிமுகவில் இணைந்து கொண்டிருக்கார்கள். ஓகேங்களா? நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு சிலர்லாம் எடப்பாடி முன்னிலையில் இணைஞ்சிட்ருப்பாங்க. ஓபிஎஸ்ஸுடன் நீங்கள் வந்துட்டுருப்பாங்க. ஏன்னா இவங்க உள்ளே போயிட்டு ஓபிஎஸ்ஸுக்கு சாதகமாக விஷயங்களை ஓபிஎஸ்ஸை இணைக்கணும் அப்படின்னு வந்து தொண்டர்கள் மூலமாக குரல்கள் கொடுப்பதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா தலைமைக்கு அழுத்தம் கொடுப்பதோ ஒன்று செய்யணும். ஏன்னா ஒன்றுபட்டாதாங்க அங்கே ஆதரவு கூடும். ஒன்றுபடாமல் இப்போது ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் இருக்கிறது. அந்த ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே துண்டாக வந்து போட்டிங்கன்னா போட்டால் அந்த ஒரு கண்ணாடி, அழகாக இருக்கிற கண்ணாடியை துண்டாக சிதைந்து உடைத்து போட்டால் அது நல்லாவா இருக்கும்? அதை ஒன்றா ஒட்டி பார்த்தா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அதேமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிமுக கட்சியும் எவ்வளோ பெரிய கட்சியை ஒரு அணியாக பிளவுபட்டு சிதைந்து துண்டுகளாக சிதைந்து போயிருந்தால் அதை ஒன்றா சேர்த்து ஒட்ட வச்சு அழகு பார்த்தா அது பெரும் விதத்தில் இருக்கும். அதை அதிமுக செய்யணும். முக்கியமாக எடப்பாடி தலைமை அதை செய்யணும். செஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா தேர்தலை தீவிரமாக வந்து சந்திக்கும். இல்லாவிட்டால் மிகவும் ஒரு மோசமான பாதைக்கு அதிமுக தள்ளப்பட்டுவிடும் என்பது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாகவே செயல்படக்கூடிய அதிமுக கட்சி தற்பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதை தற்பொழுது திருப்ப வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள் வழிவகுத்த கொள்கை என்ன? அவங்க இருந்தாங்கன்னா, அவங்க கட்சிக்குள்ளே இருக்காங்கன்னா, ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு பிளவோ இல்லை ஏதோ ஒன்று கருத்து வேறுபாடு நடக்குதுன்னா அதை பிரச்சனையே பெருசாக மாட்டாங்க. அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சூசகமாக முடிக்கணுன்றதை பார்ப்பாங்க. எல்லாமே அதுதான் பண்ணணும். ஏன்னா நம்ம பிரச்சனை பண்ணி ஒரு சில மோதல் ஆகிட்டோன்னா அது மற்ற கட்சிக்கு வந்து ஆதரவாகிடும், அவங்களுக்கு சாதகமாகிடும், நமக்கு வந்து பாதகமாகிடும். அதை பண்ணக்கூடாது. அவர்கள்லாம் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவர்கள் அவர்கள்லாம். அதனால தான் அந்த கட்சியை மிகப்பெரிய அளவில் கொண்டு போனாங்க. மக்கள் மத்தியில் இன்னும் இடம்பெற்றிருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னம் பெரும் வகையில் இருக்குது. இவர்களை மாதிரி எடப்பாடி, ஓபிஎஸ் அவர்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்சியை வந்து பார்த்திங்கன்னா மோதல்களாக பெயர்களை அவப்பெயர்களை வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இனங்கள் அவங்க அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டுகளாக வைக்கிறாங்க. ஸோ எடப்பாடியார் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா யோசித்து அதிமுகவின் தலைமை முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றது நிறைய விதமான பேர் வந்து பார்த்திங்கன்னா கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். முக்கியமாக தொண்டர்களாக இருக்கட்டும், மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அணியினர்களாகட்டும், சசிகலா அவர்களாகட்டும், எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி என்ன முடிவுகள் எடுக்கப் போகிறார், என்ன மாதிரியான மாற்றங்களை முன்னெடுக்கப் போகிறார் அப்படின்றத. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. நம்மளுடைய சேனல் பக்கத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் அடுத்தடுத்த காணொலியில் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.